ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர்பான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க எல்லா ப்ரோஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எல்லா ப்ரோஸ்க்கான 2 மார்க்கோட ஹிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினில் இருக்க வேர்டை வச்சு இதுதான் ஆன்சர்ன்றதை நம்ம ஹிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சில பேருக்கு நிறைய கொஷின்ஸ் படிக்கிறதுனால மறந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இங்கே ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா இந்த கொஷினில் இந்த ஹிண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஹிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பாப்பா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் உங்களுக்கு 9 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அந்த 9 கொஷினுக்கான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெயில் டு ஃப்ளை அப்படின்றது வந்துச்சுன்னா கொஷினில் அதுக்கான ஆன்சரில் உங்களுக்கு அஃப்ரைட் டு ஃப்ளை. ஓகேவா? ஸோ ஏன் அவன் ஃப்ளை பண்ணுறதுக்கு பயந்தான் அப்படின்னு கேட்பாங்களா? ஸோ அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றது ஆன்சராக வருமா? ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி இருந்துச்சு? எண்டட் இன் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி இதை படிச்சுன்னா சூப்பராக நம்மளுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்ச் என்னாச்சு? ஹெர்ரிங். ஸோ சர்ச் ஃபார் ஃபுட், மெக்கரல்ஸ் டெய்லு, ட்ரைட் பீசஸ் ஆஃப் எக்ஷெல், இதெல்லாம் தான் ஃபுட்டாக இருந்துச்சு. ஸோ அட்டென்ஷன் ஆஃப் பேரண்ட், ஆக்டிங் டு பி ஃபாலிங் அஸ்லீப். ஓகே, ஆக்ட் பண்ணால பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது. ஸோ மேட், அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அட் ஹிஸ் மதர்ஸ் ஃபீட். ஓகேவா? ஸோ எதனால அவன் ரொம்ப மேட் ஆனால் அவனோட மதர்ஸ் ஃபீட்ல இருந்த ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ். Prompted, a piece of fish in his mother beak and bird's instinct. So do you think? Yes, I think. Did the mother offer? No, the mother did not offer. ஸோ அந்த மதர் கொடுத்தாங்களா இந்த மாதிரி இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நைட் த கோஸ்ட் காட் இன். ஸோ ஆத்தர் எங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷனுக்கு ஸ்டெப் அவுட் ஆஃப் தி பாத் ஸ்டெப். அன்யூஷுவல் சவுண்ட் இருந்துச்சு இல்லை, அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஃபாதரா இருக்குமா, பிரதரா இருக்குமா, பர்க்லர், அந்த மாதிரி. நரேட்டர்ஸ் நெய்பர். ஓகேவா? ஸோ அவங்க பேர் என்ன? த பாட்வெல்ஸ். த பாட்வெல் ரியாக்ட் எப்படி இருந்து? டு கோ பேக் டு போய்டியா. கிராண்ட்ஃபாதர் வியரிங், என்னெல்லாம் அவர் வியர் பண்ணிட்டு இருந்தாரு? நைட் கவுன், woolen pants and night cap, leather jacket. So where policeman willing? Policeman எல்லாமே willing-ஆ இருந்தாங்களா? No, the policemen were not willing. Okay, slam the doors, footstep behind the door. Okay va? So woke up the mother, slamming of the door. Police managed to enter, broke the door. இது எல்லாமே அதுக்கான ஹிண்ட். இந்த கொஷின்ல இந்த வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் இதுதான் வரும்ன்றதை நம்ம ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் INSVக்கான ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஸோ கமிஷன்டு. ஓகே, 18th February. ஓகே, நெக்ஸ்ட் தாரா தாரிணி. ஸோ பேட்ரல் டெய்டி செயில் போட். பேசிக் ட்ரைனிங் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்களா? ஹவு லாங் அந்த ட்ரைனிங் இருக்கும்? 3 years. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்ன? சர்வைவல் ஸ்கில். குவாலிட்டி ஆஃப் த ஸ்கிப்பர், ஹானஸ்டி இன் ஃபாலோவிங் த ரூல்ஸ். மென்ஷன் டீம் ஒர்க், பாயல் குப்தா. ஓகேவா? யார் டீம் ஒர்க்கை மென்ஷன் பண்ணா அப்படின்னா பாயல் குப்தா. ஓகேவா? மென்டர் த கிரீவ், கமாண்டர் திலீப் ப்ரோன்டே. இந்த நேம்லாம் நம்மளுக்கு மறந்துடும்ல, ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. பிரில்லியன்ட் சவுத்தர்ன் லைட்ல when crossing Tasman Sea, sky appear light up in green light, start voyage. எப்போ voyage ஸ்டார்ட் பண்ணாங்க? 10th September. ஸோ எப்போ ரிட்டர்ன் ஆனாங்க? 21st May. ஓகேவா? how many days? 254 days. என்ன ஃபெஸ்டிவல்? தீபாவளி. ஸோ செலிப்ரேஷனில் தீபாவளி, 3 birthdays, crossing the equator. ஓகேவா? இதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹோல் லெசனுமே உங்களுக்கு அந்த மைண்டில் ஒன் டைம் அப்படியே ரிஹர்சல் ஆகும் பாருங்களேன். நெக்ஸ்ட் என்னன்னா, த ஆர்டிக்ல இருந்து ஆதித்யா லீவ் தி ஸ்கூல் ஆஃப்டர் பாஸ் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம். எப்போ ஆதித்யா ஸ்கூல் லீவ் ஆகி போனா அப்படின்னும் போது ஆஃப்டர் பாஸ் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம். நாட் ரெகக்னைசபிள், அண்டர்கான் மெனி சேஞ்சஸ். ஆதித்யாஸ் ஆன்சிஸ்டர் ஜமீன்தார்ஸ். ஓகேவா? Aditya visit old local school. Nagain uncle's shop next to grocery, opposite to temple. Besides tea, biscuit and savories. Aditya's expression recognized Sanyal. ஓகேவா? ஆதித்யாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்து? சானியால ரெகக்னைஸ் பண்ணிட்டான் அப்போ. ஓகேவா? சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆல்வேஸ் ரிமெம்பர் டு ப்ரே. ஃபேவரட் பிளேஸ், அ வேர்ல்ட் ஆஃப் தேர் ஓன்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து a sight of relief when he founded the medal. ஸோ அந்த மெடலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தானே ரொம்ப ரிலீஃப் ஆனாங்க. அது go to the jeweler to find the weight of the article. எதுக்கு வந்து ஜுவல்லரிக்கு போனாங்க, அந்த ஆர்டிக்கலோட வெயிட் தெரிஞ்சுக்க. ஸோ jewelry say about article it was an antique. So was Saniel happy? Yes, Saniel was happy. Aditya offered Saniel எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க, 150 rupees, the cost of the medal. So Saniel recite the poem. Saniel recognized Aditya. So engraved on the medal என்னன்னா Sriman Sasanka Saniel special prize for recitation 1948 அப்படின்னு இருந்துச்சு, அந்த மெடல்ல என்கிரேவ் பண்ணி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th லெசன். ஓகேவா, ஸோ 5th லெசனில் டெக் ப்ளூமர்ஸ். ஸோ டெக் ப்ளூமர்ஸில் இருந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட், பீப்புள் சஃபர் டிசபிலிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் கம்ஃபர்டபுள் லிவிங் தான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டாக இருந்துச்சு. பீப்புள் சஃபர் டிசபிலிட்டி எத்தனை பீப்புள் இருந்தாங்க, 2.7 crore பீப்புள் இருந்தாங்க. ஓகேவா, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் யார் சொன்னா, அலிஷா. சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் அலிஷா, என்னது, டிராகன் டிக்டேட். ஓகேவா, எந்த சாஃப்ட்வேர் அலிஷாக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, டிராகன் டிக்டேட். ஸோ கிம் ஹெல்ப்ஸ் அலிஷா எப்படி, பை இன்ட்ரடியூசிங் த டிராகன் டிக்டேட். Is it possible? Yes, it is possible. Do you think? Yes, I think. Technology David for communication and independence. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீடியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டில் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில், அதாவது நம்ம சேனலில் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப் எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கா. ஸோ அதுதான் ஓகேவா. எப்படின்னா, இது உங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்கள் ஃபோன் நம்பர் அதை வச்சு ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லாகின் பண்ணோடனே உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பர்பான ஐகான்ஸ் வச்சு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, இதில் எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ்குள்ளே போவீங்களா. ஸோ வீடியோஸ்குள்ளே போனால் அது இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுமா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருவீங்களா. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி குவிசஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குவிசஸை நீங்கள் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான மார்க்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு முழுக்க முழுக்க சூப்பரான ஒரு ஆப்பாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா கிளாஸ்க்கும் எல்லா சப்ஜெக்டும் வித் லோ ப்ரைஸ், வித் நீட் அண்ட் ஜேஇ இதனோட கிராஷ் கோர்ஸும் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸ், ரிலேஷன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணணும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்லேயே இவ்வளோ பெனிஃபிட் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ஆப்பாக வரும்போது அதில் நீங்கள் எவ்வளோ பெனிஃபிட் ஆகுவீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா. ஓகே, இது வந்து 9th question. Instrument David, liberator communication device. David operates computer எப்படி, by eye movement. ACTIV controller, so TV, Blu-ray and music players. Help David to move. என்னென்ன அப்படின்றது இங்கே இருக்கா. Indian innovations, like shoes, play watch. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா the last lesson. என்ன question, keywords and answers. So France dread எப்படி இருப்பாங்க, dread of scolding. So France to spend his day, chirping of birds, drilling of soldiers. Kind of news, என்ன kind of news உங்களுக்கு வந்துச்சு, bad news. ஓகேவா, so unusual scene என்ன நடந்துச்சு, noise of buzzer, desk controller. So other than the student, old Heiser, the former mayor and postman. Students தாண்டி வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. So Frank sorry for not learning the French lesson. So French lesson படிக்காததுக்காக ஒரு ஃப்ராங்கான சாரி சொன்னாங்க. So villagers sitting to thank their master and respect their country. So villager வந்து உட்கார்ந்துருக்காங்க, எதுக்கு, அந்த அவங்களோட மாஸ்டருக்கும் அந்த கண்ட்ரிக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்கு. French language, the most beautiful. அது French language பற்றி கேட்டாங்கன்னா, the most beautiful, logical and clearest language அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் லெசன்லேயே இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்னன்னா how many years அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ how many yearsக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், என்ன, 40 years. ஸோ grand our language, key to their present. ஓகேவா, God our language. நெக்ஸ்ட் நரேட்டர்ஸோட பேரண்ட் எப்படி இருந்தாங்க, to work on farm or mill for money. ஓகே, மிஸ்டர் ஹேமல் வாஸ் கேசிங் த கார்டன் அண்ட் த கிளாஸ் ரூம். எதை வந்து மிஸ்டர் ஹேமல் வந்து கேசிங்னா பார்க்கறது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பிட் ஃபேர்வெல் பை ரைட்டிங் வைவாலா ஃப்ரான்ஸ். ஓகேவா, அண்ட் ஜெஸ்டரிங் வித் ஹிஸ்
hand. நெக்ஸ்ட் த டையிங் டிடெக்டிவ் ஹூ மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து யாரு ஸோ அந்த லேண்ட்லேடி worried எதை பற்றி worried ஆனாங்க த சீரியஸ் இல்னஸ் ஆஃப் ஹோம்ஸ் ஸோ வாட்சன் ஃபீல் எப்படி இருந்துச்சு வாட்சன் வாஸ் ஹாரிஃபைடு ஸோ லேண்ட்லேடி கால் த டாக்டர் லேண்ட்லேடி வந்து டாக்டர் கால் பண்ணாங்க டேர் நாட் டு டிஸ்ஒபே ஹோம்ஸ் அக்கார்டிங் டு ஹோம்ஸ் Tarponley fever or the black formosa. So near the mantle place, a small black and white ivory box இருந்துச்சு. So Watson reaction எப்படி இருந்துச்சு silent ஆன ஒரு digestion ஓட. Who Mr. Culverton Smith? The planter, the murderer of Victor Savage. யார் வந்து Culverton Smithனா the planter, murder of Victor Savage. Next, the dying detective. So dying detectiveல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஓகேவா வாட்சன் சி வந்து மிஸ்டர் கல்வர்ட் ஸ்மித் ஹோம்ஸ் ப்ளீட் ஸ்மித் எதுக்கு ப்ளீஸ் பண்ணாங்க டு கியூர் ஹிம் ஹோம்ஸ் வாண்ட் மித்ஸ் டு ட்ராப் ஹிம் டு கன்வர்ஸ் த மர்டர் கன்ஃபர்ஸ் மீன்ஸ் accepted அதாவது அவங்க தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஓகேவா ஸோ எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ்னா த ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் ஓகேவா அண்ட் தென் அரஸ்டட் ஸ்மித் ஓகேவா ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு யார் அரெஸ்ட் பண்ணா இன்ஸ்பெக்டர் மார்டன் சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஸ்மித் எதனால அவங்க சார்ஜ் அகெயின்ஸ்ட் ஸ்மித்துக்கு எதிராக வந்து சார்ஜ் எடுத்தாங்க மர்டர் விக்டர் சாவேஜ் ஏன்னா விக்டர் சாவேஜை மர்டர் பண்ணிட்டாங்க எக்ஸ்பிளனேஷன் என்ன ஹோம்ஸ் ட்ரீட்டட் ஹிம் ரூட்லி ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக் 3 days ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் மேக்கப் ஓகேவா ஸோ இதோட நம்மளுக்கு எல்லா லெசன் அதாவது எல்லா ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கோடைய கொஷின் எல்லாமே ஹிண்ட் கொஷினில் இருக்க ஹிண்ட்டு அதை எப்படி ஆன்சர் எழுதணுன்றதை பார்த்தோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் வீடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ